ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பலாக்காய் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாக்காயை 4 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஆயிலை அப்ளை பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடைய மேல் ஓடை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டா தான் அது ஈஸியாகவே வேகும். அதை நம்ம குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போடல அப்படின்னா அது ஈஸியாகவே கருத்து போயிடும். இப்போது அடுப்பில் குக்கரை வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காயை நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். அது வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பழத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தலைகளையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி பழமுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பலாக்காயையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோ குக் ப்ராசஸில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் ஸ்லோ குக் ப்ராசஸில் குக் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாகவே பலாக்காயில் ஒரு விதமான துவர்ப்பு தன்மை இருக்கும். நம்ம இது போல் ஸ்லோ குக் ப்ராசஸில் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துவர்ப்பு தன்மை எடுபட்டுரும். அதுக்காக தான் நம்ம இது போல் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான மசாலாக்களை சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நாங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே விரட்டி எடுத்துக்கலாம். காய் மிளகாய்த்தூளில் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு குக்கரில் விசில் போடலாம். ஒரு 4 to 5 விசில் விட்டால் போதும். சூப்பராக நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடும். இதே பலாக்காயில் நம்ம 65மே பண்ணலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக 5 மினிட்ஸில் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப நேரம் எடுத்துக்காது. எப்போவுமே நம்ம சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே போல் நம்ம மசாலாக்களை ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். இப்போது குக்கரில் விசில் வந்துருச்சு. விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா 2 தேங்காய் சில்லை நல்லா மைய அரைச்சி குழம்புல சேர்த்து இறக்கணும் அப்படின்னா நல்லா கமன்னு டேஸ்டியான ஒரு பலாக்காய் குழம்பு தயார். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இது போல் செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.